always having a huge emotion while starting video from here. எஸ் டவுன் ஹால் தாங்க இருக்கும். இங்கேருந்து உக்கடத்துக்கு போயிட்டு உக்கடத்துலேருந்து ஒரு தரமான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எஸ், பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுதுங்க. ஒரு நாள் நம்ம பஸ் ஸ்டாண்டே சுற்றிட்டு பெர்மிஷன்லாம் கேட்டு தர முடியாது, அதை பண்ணக்கூடாது, அவங்க விட மாட்டாங்க, இவங்க விட மாட்டாங்க, அப்படி இப்படின்னு பல தடைகள் வந்துச்சு. ஸோ அந்த தடைகள்லாம் மீறி நம்ம டிஎன்எஸ்டிசி நமக்காகவே ஒரு புது ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கு. பட் இப்போ மார்னிங் பஸ்ஸஸ்க்கெல்லாம் ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணனால ஃபர்ஸ்ட் பஸ் இதைத்தான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதே மாதிரி பார்த்தேன், புக் பண்ணேன், கிளம்பியாச்சு. எஸ், நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துலேருந்து தென்காசி வரைக்கும் போக போகிறோம். வேற யார் வண்டியிலும் இல்லை, நம்ம டிவிஎன் கார்பரேஷன் குற்றால சாரல். நம்ம உக்கடத்துலேருந்து 2 வண்டி தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது டிவிஎன் கார்பரேஷன், ஒன்று தூத்துக்குடி, இன்னொன்று வந்து நம்ம தென்காசி. இந்த தூத்துக்குடி நம்ம அங்கிருந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ தென்காசி மட்டும் ரொம்ப நாளாக இடத்துல பிடிச்சிட்டே இருந்துச்சு. ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணாமல் நைட் எடுத்தோம்னா அவ்வளோக்கா அந்த சீனரிஸ், இந்த ரூட் வந்து செம டிஃப்ரெண்டான ரூட்டு. மதுரையிலேருந்து அந்த ராஜபாளையம், ஸ்ரீவெல்லிபுதூர், புளியங்குடி அந்த வழியாக போகிறது. ஒரு மார்னிங் டைம் எடுத்தோம்னா தரமாக இருக்கும். ரிசர்வேஷன் இல்லாமல் இருந்துச்சு. மார்னிங் சர்வீஸ்க்கு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பார்த்த உடனே நான் புக் பண்ணிட்டு போகிறோம், எடுத்தே ஆரன்னு நினச்சி ஸோ சூப்பராக புக் பண்ணியாச்சு. ஸோ அதுக்காக நம்ம உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 8 மணி, ஆனால் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 7:10 போட்டிருப்பாங்க. அது ஏன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் போட்டிருப்பாங்க. பட் 7:30 வந்துருவாங்க. ஒன்றும் வரல. நம்ம கார்பரேஷனில் பல கார்பரேஷனுங்க இப்போ வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி. மற்ற கார்பரேஷன் டிப்போஸ்லாம் அதர் கார்பரேஷனை விட மாட்டாங்க. பட் 2 வண்டி இருக்கு பார்த்தீங்களா, தூத்துக்குடி, திருநெல்வேலி. 2மே காலைல வந்தோடனே நம்ம உக்கடம் பிரான்ச் 201 அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் கொண்டு வருவாங்க. உன்னை வண்டி வரல. வண்டி வரும்போதே ஒரு சூப்பரான ஷாட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எடுத்துட்டு பெர்மிஷன் கேட்டு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஒரு ஃபுல் கேபின் ரைட் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்படி அமைப்போன்னு தெரில, பார்க்கலாமா வாங்க. எஸ், நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மண்டேங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேகமலை எக்ஸ்பிரஸ் இருக்குங்க. கோயம்புத்தூர், தேனி, பொள்ளாச்சி பிரான்ச்சுங்க. அப்படியே வாங்க. வந்தா இந்த வழியாக தான் வந்தா அவனு தலைவன் இன்னும் வரல. வெயிட்டிங் ஃபார் என்ட்ரி. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பஞ்சப்பூர்ல இனாகரேஷன் பண்ணாங்களேங்க. கோயம்புத்தூர் உக்கடம் டு சேக்கல்முடி. ஆக்சுவலி இதுதாங்க அந்த புது பிரிட்ஜு. இங்கே நம்ம கார்பரேஷன் பிரான்ச் உக்கடம் 1, 2 2மே ஜாயிண்ட் ஆகிருக்குங்க. நம்ம வண்டி அங்கே தான் தூரத்தில் நிற்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. வண்டி வரும்போது மாசா எடுப்போங்க. வெயிட்டிங் ஃபார் த என்ட்ரி. பார்ப்போம், என்ட்ரி மாசா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், குற்றால சாரல் இஸ் ஆன் த வே. மாசா இருக்காரு பார்த்தீங்களா. நோட்டீஸ் பண்ணிட்டார் வீடியோ எடுக்கிறத. பார்ப்போம் அங்கே போய் நின்னதுக்கப்புறம். BPR 602 TVN. எஸ், பெர்மிஷனும் வாங்கியாச்சு. சில குழப்பங்கள்லாம் வந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் ரிசர்வேஷன் ஸ்டார்ட் ஆகாமல் நம்ம இப்போ டிரைவர் அண்ணாட்ட கண்டக்டர் அண்ணாட்ட 2 பேர்த்தையும் பேசியிருந்தேன். இன்னைக்கு மார்னிங் சர்வீஸ் நிலந்து தான் ஸ்டார்டிங் ஆமாம் ரிசர்வேஷன். ஸோ அதனால் பல குழப்பங்கள். நம்ம வண்டிக்கு நமக்கு தெரிஞ்சவங்க, அதாவது இந்த பஸ்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன், அந்த டிக்கெட் டு கெட் லாஸ்ட் அந்த வெப்சைட்லாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 8 மணி ஷார்ப்பாக போட்டிருக்கு. பட் நம்ம டிஎன்எஸ்சிசி வெப்சைட்டில் 7:10 போட்டிருக்கு. ஸோ ஒருத்தவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 6:30 கிளம்பி வந்துட்டாங்க. பஸ்ஸு போயிடுச்சுன்னா என்ன. ஸோ இந்த டைமிங்கை மட்டும் நம்ம டிஎன்எஸ்சிசி ஆப்பில் மாற்றினா பரவாயில்ல. நம்ம கண்டக்டர்னா டிரைவர்னா டிப்போலையும் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம குற்றால சாரோட எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் பார்த்துட்டு வந்திருக்கேன். நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம்.
எஸ், ஃபைனலி நம்ம குற்றால சாரோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. நமக்கு பழனி வரைக்குமே ஒரு பைபாஸ் கேட்டகரி தான். பொள்ளாச்சி உடுமலை மட்டும் தான் நிற்பாங்க. மடத்துக்குள்ள கூட போகிறாங்களான்னு டவுட் தான். ஒரு அருமையான பயணம் உங்களுக்காக இருக்க போது. டிஜிட்டலாக நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? வாங்க மக்களே. ஆக்சுவலி இந்த மார்னிங் டைம் நம்ம சித்ரா, பீளமேடு அதுக்கெல்லாம் பஸ் கனெக்டிவிட்டி கம்மியாக தாங்க இருக்குது. அதாவது நம்ம உக்கடத்துலேருந்து டவுன் ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர்லாம் வரும். பட் உக்கடத்துலேருந்து 90, இந்த 44 அதெல்லாம் தாங்க இருக்குது. பட் வந்து அந்த பஸ்ஸஸே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பீக் டைம். இந்த சித்ரா, பீளமேடு, நவ இந்தியாங்கெல்லாம் 3-5 காலேஜ் இருக்குது. ஸோ பஸ்ஸஸ் நிறையா ஆப்ரேட் பண்ணால் நல்லா இருக்குங்க. அடிச்சு பிடிச்சிட்டு ஏறுறாங்க அந்த இதை லோ ஃப்ளோரில். ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய். ஓகே. சாத்துப்பாலம் வந்தாச்சு. நொயல்ல தண்ணி போதான்னு பாத்திரலாங்களா? இல்லைங்க, தண்ணி கம்மியாயிடுச்சு போல. அதே மாதிரி இப்போ நம்ம லெஃப்ட்ல கட் ஆயிரும். நம்ம பொள்ளாச்சி, பழனி, மதுரை போயிடுவோம். அதே ரைட்ல போனோம்னா பாலக்காடு, திரிசூர், கொச்சின் அந்த ஹைவே ரீச் பண்ணலாங்க. அண்ட் மக்களே, நம்ம வண்டி பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தலாமா? நம்ம வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா 602B. அதாவது நம்ம கோயம்புத்தூர் டு தென்காசி, தென்காசி டு கோயம்புத்தூர் 2 சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஒன்று காலையில் இங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 602B. அதே நம்ம தென்காசியில் எடுக்கிறது 602A. அங்கே எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எடுத்து, அதே இங்கே நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி. நம்ம வண்டி அங்கே நைட்டு 8 மணிக்கு எடுத்தாங்கன்னா இங்கேயும் ரெகுலராக 8 மணி. பட் நம்ம ரிசர்வேஷனில் டிஎன்எஸ்சி அப்ளிகேஷனில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக டைமிங் போட்டிருக்காங்க. 7:10 போட்டிருக்காங்க. பட் ரெகுலராக எடுக்கிறது வந்து 8 மணி தாங்க. ஸோ அது கொஞ்சம் நாளில் இப்போ சேஞ்ச் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வண்டி டோட்டலாக கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 387 கிலோமீட்டருங்க. இதை வந்து 10 மணி நேரம் எடுத்துக்குது. ஆனால் எவ்வளோ சீக்கிரம் போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஹால்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க. அண்ட் போகிற வழி நம்ம மதுரை வரைக்கும் ரெகுலர் தாங்க. பொள்ளாச்சி, உடுமலை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை ஆரப்பாளையம் அண்ட் மாட்டு தாவணி போவாங்க. அதுக்கப்புறம் திருமங்கலம், ஸ்ரீவெளிப்புதூர், ராஜபாளையம், புளியங்குடி அந்த வழியாக நம்ம தென்காசி ரீச் ஆகுங்க. ஒரு அருமையான ரூட்டாக இருக்க போகுது, பார்க்கலாம். அண்ட் மக்களே, மோஸ்ட்லி நம்ம கோயம்புத்தூர் டு மதுரை ரெகுலராக ஏகப்பட்ட தடவை கவர் பண்ணியிருக்கோம். ஸோ மேஜராக இந்த கிணத்துக்கடவு பைபாஸ் ஏறுறது, பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் போகிறது, உடுமலை பஸ் ஸ்டாண்டு, பழனி போகிறது, பஸ் ஸ்டாண்ட் மட்டும்தான் கவர் பண்ண போகிறோம். மதுரைக்கு அப்புறம் ஃபுல் எண்ட் டு எண்ட் கவர் பண்ணுவோம். அப்புறம் ஏதாச்சும் ஓவர் டாக்ஸ் இருந்தால் கவர் பண்ணலாங்க. நம்ம கோயம்புத்தூரோட கிளைமேட்டை பாருங்கள் மக்களே. செம ஃபாகியாக, கொஞ்சம் மழை வந்து வராமல். ஆனால் பொள்ளாச்சியில் பட்டையை கலப்புதுன்னு நினைக்கிறாங்க மழை. அந்த சைடு க்ளவுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். லிட்ரலி கோவை இஸ் கோயிங்க.
பைபாஸ் எல்என்டி பைபாஸுங்க. நம்ம லெஃப்ட்டில் போனால் சேலம் சென்னை போகலாம், ரைட்டில் போனால் பாலக்காடு திருச்சூர் கொச்சின் ட்ரிவாண்டம் எல்லாமே ரீச் ஆகலாங்க. இன்றைக்கி ஒரு மண்டேங்கிறனால இங்கே கற்பகம் காலேஜு, மலும்சம்பட்டியில் இந்துஸ்தானு எல்லா பஸ்ஸஸும் ப்ரைவேட் பஸ்ஸஸில் மட்டும்தான் ஏற்றுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டை. மற்றபடி நம்ம டிஎன்எஸ்சிஸில் ஏற்ற மாட்டாங்க மஃப்சலில். ஸோ ப்ரைவேட் பஸ்லலாம் பயங்கரம் அடித்து பிடிச்சி போவாங்க. இங்கே ஒரு புது பஸ் ஸ்டாண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க மக்களே. சூன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் மக்களே, பொள்ளாச்சி கரெக்டாக 8:50 வந்திருக்காங்க. எஸ் மக்களே, இன்னைக்கு பொள்ளாச்சி வந்தாச்சு. இங்கே நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ண நான் வீடியோ எடுத்துட்டு வந்து நம்ம தலைவர் பேசினாரு. உங்க பேரு? சபரினா. நம்ம பொள்ளாச்சியில் இருக்கோம். ஒரு ஹாய் சொல்லிருங்க. நம்ம வீடியோஸ் எல்லாம் ரெகுலரா பாப்பா வந்தோடனே வந்து பேசினாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. அது எல்லாம் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் தென்காசி குற்றால சார் வந்து FTFS தான் பண்ணிட்டு இருக்கோம். பிகாஸ் இன்னையிலேருந்து தாங்க ரிசர்வேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காலேஜ் சர்வீஸ். ஸோ நம்ம ஒரு கிரேட்டாகவே பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம், இதுக்கப்புறம் தொடர்ந்து போகலாம்னா ரொம்ப ரொம்ப தூரம் டெஸ்டினேஷன் இருக்குது. எஸ் பொள்ளாச்சி மக்களே, ஷார்ப் 9 o'clock டிபார்ச்சர் இங்கே நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மக்களே, ஆல்மோஸ்ட் அவுட் வந்தாச்சு. இங்கே தாங்க ஜாயிண்ட் ஆகுது NH 83. அல்டிமேட்டுங்க, வேற லெவல். ஒரு தரமான ஓவர்டேக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், பார்ப்போம். உடுமலைப்பேட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:37 உள்ளே போக போகிறாங்க. எஸ் மக்களே, இப்போ உடுமலைப்பேட்டை வந்து புதுசாக பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வண்டி அங்கே தான் போகுது. புது பஸ் ஸ்டாண்ட்குள்ளே என்ட்ரி ஆயாச்சுங்க.
மக்கள் இப்போ ரீசெண்டாக ஓப்பன் பண்ணதுங்க. பழனி செல்லும் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பேருந்து வசதி, அதாவது பழனிக்கு 5 நிமிஷம் ஒருக்கா பஸ் இருக்குன்னு போட்டிருக்காங்க. புது பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஒரு யூட்டர் போடுவாங்க பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குங்க. மடத்துக்கெல்லாம் ஸ்டாப்பேஜ் இல்லைங்க, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பழனி தான். பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகி. ஒரு 37 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்கே தாங்க எப்பவுமே டைவர்ஷன் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனால் மடத்துக்குடம், நம்ம இப்படியே டைவர்ட் ஆகியாச்சுங்க. எஸ், இந்த பைபாஸில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நம்ம ரெகுலராக அந்த வேடப்பட்டின்னு ஒரு இது இருக்குங்க, அங்கே தான் லெஃப்டில் கட்டாகி போவோம். பட் இப்போ வந்து நான் புதுசாக தோணுது இருக்குங்க இந்த ரூட்டு. இந்த மாவேலின்னு நினைக்கிறது, ஸ்ட்ரெயிட்டாக போனால் கனியூர் ரீச் ஆகும். ஸோ அந்த பைபாஸுங்க. இப்போ நம்ம அப்படியே ரைட்டில் போயிடலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் மைவாடி கனியூர் ரீச் பண்ணலாம். பட் இப்போ நம்ம ரைட் எடுத்தாச்சுங்க. ஷார்ப் 10:25ங்க. மக்கள் அப்படியே முருகனை ஒரு தரிசனம் பண்ணிடலாம். அப்படியே இங்கிருந்து அப்பனே முருகா. எஸ், பழனி கரெக்டாக 10:25க்கு வந்தாச்சுங்க. ஒரே விஷயம் மட்டும்தான் சொல்லாமல் இருந்தேன், டிக்கெட் ஃபேர். நார்மலாக நம்ம இப்போ ரிசர்வேஷன் பண்ணி வந்திருக்கோம். ஸோ 363 ரூபா வந்துச்சுங்க. இதே ரிசர்வேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு 40 ரூபா கம்மியாகுங்க. அதாவது ஒரு 320 ரூபா வருங்க. ஸோ ரிசர்வேஷன் பண்ணால ஒரு 63 ரூபா வந்துச்சு. 363 ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். எஸ் மக்களே, வந்தோடனே ஒரு 5 நிமிஷத்தில் கிளம்பியாச்சு. 25க்கு வந்து 32க்கெல்லாம் கிளம்பியாச்சுங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஒட்டச்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ். மோஸ்ட்லி வாடிப்பட்டி போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். போனால் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் மக்களே, நம்ம பழனியில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஒவ்வொரு வாட்டி மறக்கிறேன். பழனியில் 2 டிப்போ இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம சிபிஇ கார்பரேஷன், இன்னொன்று வந்து எம்டிஓ கார்பரேஷன். அது வந்து இது வரைக்கும் எந்த பக்கம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. பழனியில் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க. ஒரு ஃபஸ்ட்டு டிப்போ வந்து நம்ம சிபிஇ கார்பரேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க. செகண்ட் டிப்போ வந்து மதுரை கார்பரேஷனுங்க. இந்த மாதிரி வேறு ஊரில் இந்த மாதிரி 2 கார்பரேஷன் ஒரே ஊரில் இருக்கிற மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே 37 ஆயிடுச்சுங்க.
நம்ம மதுரை ஒரு ஐ திங்க் ஸோ 12:30 1 o'clock ரீச் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ரெகுலராகவே மதுரைக்கு கோயம்புத்தூர்லேருந்து அந்த வழியில் போனோம்னா 4 hours 30 minutes. பார்க்கலாம். பழனி திருச்செந்தூருங்க, வேடசந்தூர் டிப்போ வண்டி. இப்போ வரக்கூடிய ரைட்டில் போனோம்னா நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணலாங்க. இந்த வழியாக இது வரைக்கும் நம்ம கொடைக்கானல் ரீச் பண்ணதே இல்லை, ட்ரை பண்ணதே இல்லை. ஒரு நாள் பண்ணுவாங்க கண்டிப்பாக. இந்த வழியாக தான் போய் ஆகணும். இந்த பழனியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் ஸ்டெப்ஸில் இந்த சத்திரப்பட்டியிலேருந்து ஒட்டஞ்சத்திரம் போவாங்க பாருங்க. ரைட் சைடு ஃபுல்லாக மவுண்டன்ஸு செமையாக இருக்குங்க. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க, தரமாக இருக்குங்க. லெஃப்ட்லேருந்து வருது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம தாராபுரத்து வழியாக வரதுங்க. தாராபுரத்துக்கு 41, கோயம்புத்தூர் 124ங்க. பதினொன்று 13க்கு ஒட்டஞ்சத்திரம் வந்தாச்சு. மக்களே, முன்னாடி போகிறது வேறு யாரும் இல்லை, நம்ம உப்புளிப்பாளையம் கார்ப்பரேஷன் ராமேஸ்வரம் வண்டி தாங்க. லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், செம்ம சப்போர்ட்டிவாக கொடுத்துருக்கீங்க. இன்னும் உப்புளிப்பாளையத்தில் ஒன்று தான் மிஸ் ஆகிட்டு, ஒன்றும் இல்லை 2 மிஸ் ஆகிட்டு இருக்குங்க. ஒன்று ஆத்தூர் வண்டி, ஒன்று திருநெல்வேலி. அது சூன் பண்ணி முடிச்சிடலாம். திண்டுக்கல் பைபாஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 11:50க்கு வந்திருக்கோங்க. வாடிப்பட்டி போனாங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன், இல்லைன்னா நம்ம வண்டி ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று ஆலப்பாளையம் தாங்க. சமயபுரம் அதுன்னு சமயநல்லூர் வழியாக ஜாயின் பண்ணி அதே அந்த ரூட்டில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த டைமில் இந்த தேனி பைபாஸ் வழியாக போக மாட்டாங்க, சமயநல்லூர்லேயே ஜாயின் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கரெக்டாக மணி ஒரு 12 போகுது. எத்தனை மணிக்கு நம்ம மதுரை ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. மக்களே, செம ரேஸ் போயிட்டுருக்குங்க. நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச்சுக்கும் தென்காசி பிரான்ச்சுக்கும் தான் 2 வாட்டி 2 பேரும் ஓட்டாக அடிச்சிட்டாங்க. மறுபடியும் அவர் போயிட்டார். பார்க்கலாம்.
பயங்கரமாக டஃப் கொடுக்குறாரு புலிப்பாளையம் பிரான்ஸ் வண்டி. சளிச்சது இல்லை மாதிரி பயங்கரமாக போகிறாங்க. ஆப்போசிட் வண்டிங்க கரெக்டாக கேப்சர் பண்ணியாச்சு. எஸ் மக்களே, ரெகுலராக தெரிஞ்சது தாங்க. நம்ம சமயநல்லூர் வழியாக தான் ஆரப்பாளையம் போகிறாங்க. நம்ம நைட் டைமில் வேணால் அந்த தேனி பைபாஸில் போவாங்க போல் இருக்கு. பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சமயநல்லூர் வந்தாச்சு. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருநெல்வேலி, விருதுநகர், திருமங்கலம், கன்னியாகுமரி, நம்ம அப்படியே மதுரை உள்ளே இறங்குறோங்க. 14 கிலோமீட்டர் சமயநல்லூர்லேருந்து கரெக்டாக. சார் திருச்செந்தூர் போகிறாருங்க அந்த சைடு. ஆமாம், நம்ம மோஸ்ட்லி ரிட்டன் அந்த ஆரப்பாளையத்துலேருந்து அப்படி வந்துடுவாங்க அந்த தேனி பைபாஸில். இதில் மோஸ்ட்லி ரேரு தான் வர்றது. கரெக்டாக நம்ம வெளியே உள்ளே வரோம், அவங்க அப்படி போகிறாங்க. செமையாக இருந்துச்சுங்க வண்டி. சே, மிஸ் ஆயிடுச்சு. எஸ், அப்படி நம்ம ரைட்டில் போயிடுவாங்க. ஷார்ப்பாக 1 மணிக்கு ஆரப்பாளையம் வந்தாச்சுங்க. எஸ், எப்படி இருந்தாலும் 1/2 hour ஆயிருதுங்க நம்ம ஆரப்பாளையத்துலேருந்து இங்கே வரதுக்கு. 1:30க்கு ஷார்ப்பாக உள்ளே போக போகிறோம். எஸ் மக்களே, மதுரை மாட்டுத்தாவணி கரெக்டாக 5 hours 30 minutes வந்திருக்கோம். ஆக்சுவலி இந்த டிராஃபிக் இல்லைனா 5 hours hours சிங்கநல்லூர் இந்த பல்லடம் தாராபுரத்து வழியாக வந்தோம்னா 4 hours 30 minutes. இது வந்து ஒரு 1/2 hour அதிகமாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு 20 minutes நிற்பேன்னு சொல்லியிருக்காங்க. 1:50க்கு எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம லஞ்சை முடிச்சுட்டு வந்துடலாங்க. இங்கே எந்த கடையில் நல்லாயிருக்கும் தெரியல, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? சொல்லி வாயமுள்ள நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் வந்துட்டாருங்க. திருச்செந்தூர் 9 மணிக்கு எடுத்தவங்க வந்துட்டாங்க பாருங்க. 1:30க்கு நம்ம பாருங்கள் 8 மணிக்கு எடுத்தோம், இப்போ தான் வரோம். ஓ, நம்ம இந்த ஃபஸ்ட்டு வண்டிக்கு தாங்க ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம திருச்செந்தூர் ட்ரை பண்ணும்போது காலைல ஒரு 8 மணிக்கு ஒரு வண்டி கிளம்பிச்சிருங்க. அந்த வண்டிக்கு தான் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்க. செந்தூர் எக்ஸ்பிரஸ், கோவை எக்ஸ்பிரஸ். இப்போ சாப்பிட போகணுங்க, எங்கே சாப்பிட்றனே தெரில, பார்க்கலாம். ஆக்சுவலி நிறையா பேர் இந்த வண்டி ட்ராவல் பண்ண சொன்னீங்க மக்களே. எஸ், இதே தாங்க கொடைக்கானல் திருநெல்வேலி, சரி கொடைக்கானல் நாகர்கோவில். நம்ம வந்து எஸ்சிடிசி ட்ராவல் பண்ணோம், டிஎன்எஸ்சிசியில் பண்ணதில்லை. ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க, இதை ட்ரை பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா நம்மால் நிற்கிறாருங்க, திருப்பூர் நாகர்கோவில். இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, பண்ணுங்கன்ட்டு நம்மளும் பண்ணுவோம். எனக்கு வண்டி ரிவர்ஸாக எடுக்கட்டும். இந்த வண்டி நைட் எடுப்பாங்க மக்களே நாகர்கோவிலில். நம்ம ஒரு வாட்டி பஸ் ஸ்டாண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒன்றும் இல்லை, அங்கே நிற்கார் இல்லைங்க,
வேடசந்தூர். அந்த வண்டி எடுக்கும் போது நம்ம நாகர்கோவில் 4 மணிக்கே போயாச்சு. அப்போ இந்த வண்டி ஒரு 5:30க்கோ 6 மணிக்கோ வந்துச்சு. வந்த உடனே நைட்டு கிளம்புவாங்க. நைட்டு ஒரு ரேஸ் பார்த்துருப்போம் நம்ம வண்டிக்கும் அந்த வண்டிக்கும். BS6 நாகர்கோவில் ராணிமங்கம்மாள் டிப்போன்னு நினைக்கிறேங்க. ஃப்ரேமை பாருங்கள் ஜி, எவ்வளோ சூப்பராக இருக்குது. உண்மையாலுமே காலையில் கோயம்புத்தூர் உக்கடத்தில் ஸ்டார்ட் பண்ணும் போது ஃபுல் கிளைமேட் அப்படி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இங்கே பழனி தாண்டினதுக்கப்புறமே நல்ல வெயில். மதுரையில் சொல்லவே வேணாம், தரமாக வெயில் அடிக்குது. இதுக்கப்புறம் ஸ்டாப்பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜரான ஸ்டாப்பேஜ் தாங்க. நம்ம திருமங்கலம், ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், கடையம், புளியங்குடி, அப்புறம் தென்காசி தாங்க. 6:15 சொல்லியிருக்காங்க. எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாங்க. இங்கே காந்திபுரம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா, நம்ம தென்காசிலேருந்து எடுக்கிறாங்களே, எடுத்த உடனே நம்ம காந்திபுரத்துக்கு தாங்க சர்வீஸு. காந்திபுரம் வரைக்குமே ஸ்டாப்பேஜஸ் இருக்குது. நம்ம உக்கடம் வந்து காந்திபுரம் போய் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் வருவாங்க உக்கடம். எஸ், கரெக்டாக 2:05 வெளியே போயாச்சுங்க. பிக் பஸ்ஸுங்க 9600. எஸ், ரெகுலராக தெரிஞ்சதாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருச்சி. நம்ம அப்படியே ரைட்டில் டைவர்ட் ஆயிடுவோம். எஸ் மக்கள், எப்படியும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனால் ராமநாதபுரம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, நம்ம ஏர்போர்ட் வழியாக அந்த திருமங்கலம் ரீச் பண்ணுவாங்க. எஸ், நம்ம திருப்பூர் நாகர்கோவில் தாங்க. மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுங்க. எஸ் மக்களே, இங்கே லெஃப்டில் போகிறது பார்த்திங்கன்னா நம்ம அரும்புக்கோட்டை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் அது போகிறதுங்க. இப்படி போகிறது டைவர்ஷன் இருக்குது பார்த்திங்களா. நம்ம அப்படியே இப்போ திருமங்கலம் போயிடுவாங்க. எஸ் மக்களே, ரிங் ரோடு வந்தாச்சுங்க. எஸ், இந்த ரைட் சைட்லேருந்து வர்றது நம்ம திண்டுக்கல்லேருந்து வந்துடுவோங்க. நம்ம திருமங்கலம் போயிட்டு அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் போவாங்க. எஸ், அப்படியே நம்ம திருமங்கலம் போகிறாங்க. கரெக்டாக 2:55 திருமங்கலம் வந்தாச்சுங்க.
திருமங்கலம். ஆக்சுவலி ரிட்டன் வந்து நான் இந்த வண்டி தான் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். பட் வந்து நான் தென்காசி போகிறதே 6:15 ஆயிருங்க. தென்காசிலேருந்து நாகர்கோவில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக வண்டி பிடிக்க முடியாதுன்னு சொல்லி வேறு இன்னொரு பிளான், ஆல்டர்னேட்டிவ் பிளான் வச்சுருக்கேன். ஒரு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. மோஸ்ட்லி நம்ம கம்யூனிட்டியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே வீடியோ தாங்க. எஸ் மக்கள், இங்கே தான் நம்ம டைவர்ஷன் ஆகிறோங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருநெல்வேலி நாகர்கோவில். நம்ம இப்படியே ரைட்டில் கட் ஆயிடுவோங்க. கரெக்டாக ஒரு 136 கிலோமீட்டர் இருக்குங்க தென்காசிக்கு. அதே குற்றாலத்துக்கு ஒரு 140ங்க. எஸ், இனி நமக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் தாங்க மெயின் ஸ்டாப்பு. டீ கல்லுப்பட்டியெல்லாம் நிற்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்த்தீங்களா மக்களே, மதுரையில் இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் பாருங்கள், செம்மையாக இருக்கிறாங்க. ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப க்ளௌடியாகவும் இல்லாமல் இந்த மழை வர மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலுங்க. ரோடு செம்மையாக இருக்குங்க. டீ கல்லுப்பட்டிங்க 3:27 வந்திருக்காங்க. பட்டு யாரும் இறங்கவும் இல்லை, யாரும் ஏறலைங்க. எஸ் மக்களே, நம்ம கல்லுப்பட்டியிலேருந்து சபரிமலைக்கு 247 கிலோமீட்டருங்க. இது நெக்ஸ்ட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அதுக்கு ஒரு 35 கிலோமீட்டர் இருக்குங்க. மக்களே, மழை வருதுங்க, பயங்கரமாக வருதுங்க இங்கெல்லாம். ஐயோ, வேறு லெவலுங்க. இங்கே பாருங்கள் மலையை. தரோம் கிளைமேட்டே அப்படியே மாறிடுச்சு பாருங்க. வெறித்தனமாக பெய்யுதுங்க மழை. இன்னும் கரெக்டாக ஒரு 101 கிலோமீட்டர் இருக்குங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும் மழை எப்படி பெய்யுதுன்ட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் கரெக்டாக 4:10 வந்திருக்கோங்க. மக்களே, இன்னும் நம்ம ஒரு தென்காசிக்கு ஒரு 79 கிலோமீட்டருக்கு இப்போயே ஒரு 4 ஆச்சு. சொன்ன மாதிரி 6 o'clock தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ போர்டு எடுக்கலாம் நினச்சா மிஸ் ஆகிடுச்சுங்க.
ராஜபாளையம் ஜங்ஷனுங்க. ட்ரெயின் போகுதுங்க. பட் நம்மளால் கவர் பண்ண முடியல. ட்ரெயின் போச்சு, சூப்பராக போச்சுங்க. 4:40 ராஜபாளையங்க. இன்னும் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்தாச்சுங்க. எஸ், ராஜபாளையம் கரெக்டாக 4:40 வந்தாச்சுங்க. வந்த உடனே பழைய சம்பவமெல்லாம் ஞாபகம் வருதுங்க. நம்ம மேட்டுப்பாளையம் ராஜபாளையம் ரியல் ஜாஸ்மின் ஒரு சம்பவம் பண்ணி விட்டார்லங்க, அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்புறம் நம்ம அரவிந்தண்ணா கல்யாணத்துக்கு வந்திருந்தோம். ஒரு செம வைப் தாங்க ராஜபாளையமே. ஸோ இங்கே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் இருக்குது. ஸோ நம்ம டீயை குடிக்கணுங்க. எனக்கு தலை கிடுகிடுன்னு இருக்குது. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல. ஸோ ஒரு காஃபியை குடிச்சிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாங்க. இதுக்கப்புறம் சிவகிரி, கடையம், வாசுதேவநல்லூர், அப்புறம் புளியங்குடி, அப்புறம் தென்காசி தாங்க. 6:15 சொல்லியிருக்காங்க. போயிடலான்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். எஸ், காஃபி, ஆல்வேஸ் காஃபி அடிக்ஷன். நாங்கள் வண்டி எடுக்கிறாங்க, அதுக்குள்ள அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். சுகரே போடலைங்க. எஸ், ஒரு 5 நிமிஷத்தில் எடுத்தாச்சுங்க. அப்படியே காஃபி வாங்கியிருக்கேன். பட்டு நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, காஃபி டேஸ்ட்டே இல்லைங்க. பார்ப்போம், நம்ம திருநெல்வேலி போய் இது காஃபி குடிப்போம். ஓகே, சாரி, தென்காசி. உண்மையை வளரிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, போக போக. இந்த இடம் தாங்க சம்பவம் ஆன இடம். இதே இடம் சம்பவம் ஆனது. எஸ், வாசுதேவநல்லூர் கரெக்டாக 5:34 வந்தாச்சுங்க. அப்படியே கிளம்பியாச்சு, இறக்கி விட்டு. புளியங்குடி, தென்காசி தாங்க. புளியங்குடி, கடையம், தென்காசி. அப்படியே சுப்பிரமணியபுரத்தை கிராஸ் பண்ணுறாங்க. சுப்பிரமணியபுரம் அடுத்தது புளியங்குடி தாங்க. 5:45 புளியங்குடி வந்தாச்சுங்க. ஆக்சுவலி நம்ம வண்டி கோயம்புத்தூர்லேருந்து ராஜபாளையம் வரைக்கும் தான் எக்ஸ்பிரஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லா ஸ்டாப்பேஜஸ், அதாவது மெயின் ஸ்டாப்பேஜஸ் எல்லாமே நின்று தான் போகிறாங்க. 2 பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறாங்க. இப்போ கரெக்டாக ஸ்கூல் கூட்டம் வேறு விட்டுருப்பாங்க. நல்ல க்ரௌடாக தான் இருக்குது எல்லா பஸ்லேயும். எஸ், தென்காசிக்கு ஒரு 28 கிலோமீட்டர் இருக்குங்க. ஷார்ப்பாக 6:10 கடையநல்லூர் வந்தாச்சுங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. கூப்பிட்றேண்ணா. ஓகேண்ணா. எஸ், ஃபைனலாக குற்றால சாரலில் தென்காசி வந்தாச்சு. கரெக்டாக 6:40 வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 10 hours 40 minutes ஜர்னி. ஒரு 20 minutes லேட்டாக வந்திருக்காங்க.
நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக்கில் போட்டிருக்காங்க 7 மணிக்கு எடுத்து இங்கே வந்து ஒரு 5:30க்கு வர மாதிரி. பட் ஆக்சுவல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு அங்கே எடுத்து 6:30க்கு வர மாதிரி தான் அங்கே பிளானு. வண்டியோட ஷெடியூல் ஒரு சூப்பரான பயணம். காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜர்னி 6:40 முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான ஜர்னி மீட் பண்ணலாங்க. அதுவும் வீடியோவில் நிறைய விஷயம் இருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம், நம்ம கோயம்புத்தூர் தென்காசி ஒரு ரேஸ் விட்டாங்க பாருங்க திண்டுக்கல் பைபாஸ்ல. சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க. டக்குன்னு முடிச்சிடலாம். டாடா. எஸ், வண்டியோட நைட் டைமிங் சொல்ல மாதிரிட்டேன். நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 8 மணிக்கு ஷார்ப்பாக எடுத்து அதே மாதிரி காலையில் ஒரு 5 o'clock நம்ம காந்திபுரம் வரைக்குமே போவாங்க மக்களே. இதுதான் டைமிங். அங்கேயும் 8 மணிக்கு எடுக்கிறாங்க, இங்கேயும் 8 மணிக்கு எடுக்கிறாங்க. 602B வண்டியோட ரிசர்வேஷன் இது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். டாடா. நம்ம வண்டிக்கும் டாடா சொல்லிடலாம். ஓகேண்ணா. செம ஃப்ரெண்ட்லி க்ரூ. இந்த மாதிரி நான் எதிர்பார்த்ததே இல்லைங்க. ஒரு சூப்பரான க்ரூ. கூடிய விரைவில் நம்ம பிளாகர்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இந்த வீடியோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கிருந்து மறுபடியும் திருநெல்வேலி போகிறேங்க. அங்கே போயிட்டு ஒரு தரமான ஜர்னி வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்காக தான் கொஞ்சம் அவசர அவசரமாக போயிட்டுருக்கேன்.